ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்களை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காண இருக்கின்றோம். முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார்? நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர்கள், தலைவர் என்ற பதவியை இயற்கையிலே அடையக்கூடியவர்கள், அரசாங்க காரியத்திற்காக பிறந்தவர்கள், நாட்டுக்கு சேவை செய்வதே முதல் நோக்கம், முதலில் நாடு பிறகு வீடு என்ற கொள்கையை உடையவர்கள், உணர்ச்சி பிழம்பாக இருக்கக்கூடியவர்கள், அன்புக்கு அடிபணிபவர்கள், கட்டளைக்கே எதிர்ப்பவர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் சிம்மராசி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள், 1 உங்கள் ராசிநாதன் சிம்மனுக்கு சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 செவ்வாய்க்கு உரியது, புதன் மட்டும் 2 முறை மாறுகிறார். அந்த பலாபலனை நாம் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இயல்பிலே மற்றவர்களை அதிகாரம் செய்வதில் பிரியமுடையவர்கள் சிம்மராசிக்கார். இந்த ஆகஸ்ட் மாதம் வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்கும். பயணங்கள் மூலம் அலைச்சலும் அதிருப்தியும் உண்டாகலாம். கனவுகளால் தொல்லைகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் உண்டாக கவனமாய் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் கவனமாய் செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியது இருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்த மிகவும் கவனமாய் இருப்பது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உறவினரிடம் கவனம் தேவை. பெண்களுக்கான மற்றவர்களும் வேலைக்காக அலைய நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவர்கள் கவனத்தை சிதறவிடலாம். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாய் செல்வது நல்லது. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல பெயரை வாங்குவீர்கள். மூலதனத்துக்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படும். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவார்கள். பிற மொழி பேசுவோர் மூலம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாகத்தை உடையவர்கள், சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறையிலே வேலை செய்பவர் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி, கல்லூரியில் பணிபுரிவோருக்கு நற்பலன்கள் கிடைக்க பெறுவார். பதவி உயர்வும் கிடைக்கும். சிம்மராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? திருவண்ணாமலை சிவனை வணங்கி வர துன்பங்கள் விலகும். மன நிம்மதி, குடும்பத்தில் குதூகூலம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள்
ஆகஸ்ட் 3, 4, ஆகஸ்ட் 30, 31 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் 23, 24 ஆகஸ்ட் ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srkumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.